அன்பார்ந்த பெரியோர்களே, ஜோதிட நண்பர்களே, உலகத் தமிழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று பரபரப்பான முக்கியமான நேரம். தமிழ்நாட்டிற்கு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கிறது. அன்றைய கோச்சாரம் என்பது அரசியல் கட்சி தலைவர்களில் யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருக்கிறோம். முதலாக அன்றைய கோச்சார நிலை அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். 23/4/2026 அன்று நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம், குரு உடைய நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம் மிதுன ராசியில அன்னைக்கு சந்திரன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். நட்சத்திர அதிபதி குருவுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கோச்சாரம் என்பது அவருடைய தசாபுக்தியும் எவ்வாறு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகப்படி அவருக்கு சனி தசையில் குரு புக்தி நடக்கிறது. அவருடைய தசாபுக்தி சனி தசையில் குரு புக்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சனி விருச்சிக லக்னம், அவருடைய லக்னம், லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் சனி இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அன்றைய நட்சத்திர அதிபதி குருவுடைய நட்சத்திரம், குரு லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் இருப்பது திடீர் மாற்றங்கள், தலைகீழ் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தேர்தலில் அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பது தெளிவாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய 23 ஏப்ரல் அன்று இந்த கிரகநிலையானது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சாதகமாக இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.